சென்னையில் மதிய வேளையில் இருள் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்குகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகரன், தற்பொழுது சென்னையில் நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? சென்னை முழுவதுமே தற்போது கனமழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன பிரபாகரன்? சென்னையில் கடந்த வாரம் வாட்டி வதைத்து வந்த வெயில் தற்பொழுது முற்றிலும் மாறியிருக்கின்றது. அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் ஒரு கனமழை என்பது தற்பொழுது வெளுத்து வாங்கி வருகின்றது. மிக குறிப்பாக அண்ணா சாலை, கடற்கரை சாலை, இங்கு அருகில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது கனமழை என்பது பெய்து வருகின்றது. சுமார் ஒரு 20 நிமிடங்கள் கனமழை பெய்த நிலையில் தற்பொழுது மழை சற்று ஓய்ந்தாலும் நகர் முழுவதுமே இந்த இருள் சூழ்ந்த ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. மாலை ஒரு 6 மணிக்கு மேல் இருப்பது போல ஒரு வானம் நிலை என்பது காணப்படுகின்றது. முழுவதுமாக வெயில் முற்றிலுமாக மறைந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் என்பது நிலவி இருக்கின்றது. ஒரு மழை என்பது அதிக அளவில் பதிவாகி இருக்கின்றது. மிக குறிப்பாக தென்மேற்கு பருவமழை மற்ற மாவட்டங்களில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வெப்பசலனம் காரணமாகவும் தொடர்ச்சியாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது கனமழை என்பது பதிவாகி இருக்கின்றது. மிக குறிப்பாக பல இடங்களில் சென்னை மட்டுமல்லாது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது மழை என்பது பதிவாகி இருக்கின்றது. மிக குறிப்பாக ஒரு 20 நிமிடங்கள் மழை பெய்த நிலையிலேயே இந்த ஒரு சாலையிலே அந்த தேங்கியிருக்கக்கூடிய நீரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு அந்த மழை வந்து கடந்த ஒரு 15 நிமிடங்களாக பெய்தது என்று இந்த நீரை பார்த்தாலே சொல்ல முடியும். அந்த அளவிற்கு பெரும்பாலான பகுதிகளில் மழை என்பது பதிவாயிருக்கின்றது. தரைக்காற்று கடலை நோக்கி வீசி வருவதால் பல இடங்களில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் இந்த கடற்கரையை நோக்கியும் கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நகர்ந்து வருவதால் இந்த மழை என்பது பதிவாகி வருவதாக வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்கின்றார்கள். மிக குறிப்பாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் மழை என்பது பதிவாயிருக்கின்றது. கிண்டி, சைதாப்பேட்டை, KK நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழை என்பது பதிவாயிருக்கின்றது. சில இடங்களில் சாரல் மழையாக பெய்தாலும் பல இடங்களில் கனமழையாக பதிவாகியிருக்கின்றது. சில இடங்களில் மேகக்கூட்டங்கள் நகரும் பொழுது அந்த கனமழை என்பது பதிவாகி வருகின்றது. இன்னும் வரக்கூடிய சில நிமிடங்களில் எந்த அளவிற்கு மழை அதிகபட்சமாக பதிவாகியிருக்கின்றது என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெறும். இந்த நிலை என்பது அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்திற்கு பல இடங்களில் கனமழை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னையில் நிலவி வந்த ஒரு வெப்பம், ஒரு அசௌகரியமான சூழல் என்பது முற்றிலுமாக மாறி இருக்கக்கூடிய நிலை என்பது நம்மால் காண முடிகின்றது. நேற்றைய தினம் கூட மாலையில் மழை பெய்தாலும் காலையில் அதிக அளவில் வெப்பத்தின் காரணமான ஒரு வெப்ப அலை என்பது இருந்தது. ஒரு அசௌகரியமான சூழல் என்பது இருந்தது. தற்பொழுது ஒரு பருவகாலம் போல முற்றிலுமாக வெப்பம் குறைந்து தற்பொழுது ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.